சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 113 சிலுவைக்கு பகைஞர் Gospel Truth Lesson 113 Enemies of the Cross கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் இந்த வார்த்தையை அப்போஸ்தலர் பவுல் பயன்படுத்துகிறார். யாரெல்லாம் அப்போஸ்தலர்கள் குறிப்பாக பவுல் போதித்த கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்துக்கு எதிராக அல்லது மற்ற போதனைகளோடு சேர்க்கும்படியாக செயல்படுகிறார்களோ அவர்களை கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு பகைஞர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்தை தெளிவாக சத்தியமாக போதிக்காவிட்டால் நாமும் அவ்விதமாக கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருப்போம் என்கின்ற வார்த்தையை பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். மிகவும் வருத்தத்தோடு இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன் என்கின்ற வருத்தப்பட்டு இந்த வசனத்தை எழுதினபடியால் நாம் இந்த வசனத்தின் சுவிசேஷத்தின் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Enemies of the cross of Christ. Paul is labeling whoever preaches against the message of the cross or teaching or adding other doctrines or teachings related to message of the cross, they are considered the enemies of the cross of Christ. Paul is stating that now tell you even weeping, because Paul finds that whoever is teaching against the message of the cross or adding on to the message of cross are considered the enemies of the cross. To those who are teaching the message of the cross, they have to be careful to understand the real truth in the message of the cross rather than adding any other teaching and make it as a condition to be saved or to receive salvation apart from the message of the cross. That is the gospel truth. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 18, ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16 சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த சிலுவையை பற்றிய உபதேசம்தான் கிறிஸ்துவின் சுவிசேஷமாய் இருக்கிறது. அது பிறரை ரட்சிப்பதற்கு தேவனுடைய பலனாய் இருப்பதை நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கலாம். What is the message of the cross of Christ? In 1 Corinthians chapter 1 verse 18 and Romans chapter 1 verse 16, the message of the cross of Christ is the gospel of Christ, which has the power to lead people into salvation. This is the gospel truth. சிலுவையை பற்றிய உபதேசமும் கிறிஸ்துவின் சுவிசேஷமும் ஒன்றாய் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சத்தியத்தை போதிக்கும் பொழுதுதான் தேவ பலன் வெளிப்பட்டு ஜனங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வருகின்ற உபதேசமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The message of the cross of Christ is also the gospel of Christ, and this message contains the power of God to save or to give people salvation. This
is the gospel truth. இந்த சிலுவையின் உபதேசத்தை நன்றாக அறிந்த பவுல் வைராக்கியத்தோடு இவ்விதமாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனம் 23, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் என்கின்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்கின்ற சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தின் வல்லமையை, வெளிப்பாடை அவர் பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுதும் கூட அவர் அந்த சம்பவத்தில், நிகழ்வில் அவர் இல்லை. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்பட்டு சிலுவையின் உபதேசத்தின் மகத்துவங்களை அவர் கண்டிருந்ததனால் அவர் அதை குறித்து பேசாமல் இருக்க முடியாது என்று உறுதியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். In 1 Corinthians chapter 1 verse 23 and 1 Corinthians chapter 2 verse 2, Paul is emphasizing that he only preached Christ crucified, and he determined not to know anything among you except Jesus Christ and him crucified. Apostle Paul was not at the scene when Jesus Christ was crucified on the cross, but the resurrected Jesus Christ appeared to him and revealed the power of God which is found in the message of the cross of Christ. That is the reason why Apostle Paul is only emphasizing the message of the cross of Christ. இன்றைக்கு விசுவாசிகள் தேவனுடைய பலனை பார்க்க வேண்டும் என்றால், அடைய வேண்டும் என்றால், இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிய வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்தோடு அவர்கள் இணைக்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் வசனம் 3-4 பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளும் அவர் அடக்கம் பண்ணப்படுவதிலும் அவர் உயிர் தெழுதல் அடைவதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷமாக இருக்கிறது, அல்லது கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசமாக இருப்பதை நாம் நன்றாகவே அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் பவுலுடைய போதனையில் இந்த 3 முக்கிய சம்பவங்கள் தான் ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சத்தியத்தை எழுதினார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். To know the power of God, we should know what is the gospel of Christ or message of the cross. In 1 Corinthians chapter 15 verse 3 and 4, Paul is explaining that the crucifixion of Jesus and the burial and the resurrection is the core of the gospel of Christ or the message of the cross of Christ. As believers, we should live by this message of the cross of Christ or the gospel of Christ. கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் என்றால் என்ன, அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்றால் என்ன? இந்த 3 சம்பவங்களை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடைந்த பாடுகள், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து
அடக்க பண்ணப்பட்ட சம்பவங்கள், மூன்றாம் நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தெழுந்த நாளிலே உயிர் தெழுந்த சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று முக்கிய சம்பவங்கள் நம்முடைய இருதயங்களிலே சத்தியமாக நிலைத்திருக்கும் பொழுது இந்த கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அது செயல்படுவதற்கு தேவன் ஆவியானவர் மூலமாக நம்மை பயன்படுத்துவார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The message of the cross of Christ consists of the crucifixion of Jesus Christ on the cross. We should understand why Jesus had to suffer on the cross. What happened when he was buried for the 3 days, and the resurrection of the Christ on the 3rd day. When these truths are abiding or established in our hearts, the Holy Spirit will guide us and empower us in the power of God, that we may be the vessels to execute the power of God in our life, that more people will be saved. This is the gospel truth. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார். பிறகு பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு, குறிப்பாக மேல் அறையில் காத்திருந்த 120 நபர்கள் மேல் இறங்கி வருவார். அப்பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அன்றைக்கு 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த 3000 ஜனங்கள் எந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். வசனம் 36 வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள், இது பேதுரு சொல்கிற வார்த்தை, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் மாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றார். பேதுரு போதித்த உபதேசமானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல். இந்த உபதேசத்தை கேட்டவர்கள்தான் இருதயம் குத்தப்பட்டு மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். இதுதான் தேவனுடைய பலன் நிறைந்த சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In Acts chapter 2, Peter preached the message of the cross of Christ. He preached how God made Jesus, that was crucified, both Lord and Christ. He explained that Jesus have to be crucified on the cross. He should die and buried and resurrected. That message pierced or cut the heart of the people who were there. In verse 41, 3,000 souls were saved on that day. This shows the power of God is rested
in the message of the cross of Christ. This is the gospel truth. ரட்சிப்பு அடைவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது, ரோமர் 10 அதிகாரம் 9 வசனத்துல, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து, அப்படின்றால் சிலுவிலே அறையப்பட்டு மரித்து எழுப்பினார் என்று உயிர்த்தெழுதல், உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்தை கேட்ட பிறகு, கேள்விப்பட்ட பிறகு மறுமொழியாக அதை அறிக்கையிட்டு ரட்சிப்பு அடைகிறோம். இதில் காணப்படுகிற தேவ பலன் ஒரு மனிதனை பாதாள வாசலில் இருந்து பரலோக வாசலுக்கு கொண்டு போகிற சத்தியமாய் அது இருக்கிறது. இதுதான் சுவிசேஷத்தின் சத்தியம். இயேசு கிறிஸ்து பிறப்பினால் ஒருவரும் ரட்சிப்பு அடைவது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் சம்பவம் தான் மனிதனை ரட்சிப்பு அடைவதற்கு தேவனுடைய பலனாய் இருப்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். In Romans chapter 10 verse 9, if thou shalt confess with thy mouth the Lord Jesus and shalt believe in thy heart that God had raised, this is the message of resurrection from the dead, is the message of the crucifixion, thou shalt be saved. The message of the cross of Christ consists of the crucifixion, the burial, and the resurrection of Jesus Christ. This is the core message that we need to believe to be saved, not the birth of Christ. We are not saved by Christmas, but by the resurrection of Jesus Christ. This is the gospel truth. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்துக்கு முதல் பகைஞர் யார் என்றால் பிசாசு. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் வசனம் 8, அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதினால் பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டது. அந்த உபதேசத்தை நாம் தினம்தோறும் நம் வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய பலனை நாம் செயல்படுத்தாமல் இருப்போம். இன்றைக்கு இந்த சிலுவை பற்றிய உபதேசமானது நம்முடைய வாழ்க்கையிலே தினம்தோறும் காணப்படுகின்ற கிறிஸ்துவின் சுவிசேஷமாக அது இருக்க வேண்டும். அதை உபதேசிக்காமல் இருக்கும் பொழுது, அதை பிரசித்தப்படுத்தாமல் இருக்கும் பொழுது, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, விடுதலை நாம் முற்றிலுமாக செயல்படுத்த முடியாத விசுவாசிகளாக இருப்போம் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்துக்கு தடையாக இருக்கின்ற இந்த பிசாசின் கிரியைகளை நாம் முறியடிப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். The first enemy of the message of the cross of the Christ is the devil himself. In 1 Corinthians chapter 2 verse 8, if the princes of the world knew, for had they known it, they would not have crucified the Lord of glory. And now Jesus has been crucified and we have been delivered from the evil one. We have been saved. But if we do not abide in the message of the cross of Christ, we are unable to execute the full force of God's power in our salvation or our deliverance. This is the gospel truth. Thank you for watching and listening.
Please like, comment, share and subscribe. Thank you.